இதயம் ஜி தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர இந்த சீரியலில் ஜனனி அசோக் குமார் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீடாக ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரியலேருந்து குவிட் பண்ணுறதா ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 2023 தான் இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சூப்பராகவே நல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டுத்துலையுமே நல்ல டிஆர்பி ரேட்டிங்லையும் சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார் இதில் தொடர்ந்து நடிக்க முடியாதனால அவங்க குவிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கதைக்களம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஆதி வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாரு அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதால. அதுக்கப்புறம் பாரதி அவங்களுக்கு நினைவு கொண்டு வரதுக்காக அவங்க போராடுற மாதிரியான சீன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குவிட் பண்ணுறதால சீசன் 2 தொடங்க போகிறதாவும் நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. நிறைய சீரியல் இப்போ பார்த்துட்ருக்கோம். சில காரணங்களால் சீசன் 1 தொடர்ந்து சீசன் 2ன்ற மாதிரி அப்படியே வந்து கேஸ்ட் எல்லாம் மாற்றி அப்படியே வந்து ஒரு ஸ்டோரி ட்ராக் மட்டும் ஒன்றா கொண்டு போகிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி தான் வந்து இந்த சீரியலும் கொண்டு போகிறதா நமக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆதி கேரக்டரில் ரிச்சர்ட் வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து தொடர்ந்து தான் நடிக்க போகிறாரு. ஜனனி அசோக் குமார் தான் பாரதி கேரக்டர்லேருந்து வந்து குவிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புவி அரசுக்கு தான் ஃபஸ்ட் வந்து இவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்களோட அம்மா வந்து இறந்த காரணத்தால் ஆதி வந்து இவங்களை பற்றி மறக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இவங்களோட நினைவுகள்லாம் இழந்துட்டு இப்போ இருக்க மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் பிஹைண்ட் த சீனில் நடக்கிற சில அழகான கிளிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அசோக் குமார் கூட அவார்டில் கூட ஜி அவார்ட்ஸில் வாங்கியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த சீரியல்லேருந்து அவங்க குவிட் பண்ணுறது இந்த சீரியல் பார்த்துட்ருக்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம் தான் சொல்லலாம். சீசன் 2 எப்படி வரப்போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே குட்டி பாப்பா இதில் தொடர்ந்து நடிக்க போகிறாங்களான்ற நியூஸ்லாம் நமக்கு இன்னும் தெரிய வரல. பட் ஆனால் சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 கொண்டு வர போகிறாங்க. அதுக்கும் காரணம் வந்து இவங்க குவிட் பண்ணுறதுனால தான்றது நமக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சிட்ருக்கு. இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீரியலா? பாரதி கேரக்டர்லேருந்து ஜனனி அசோக் குமார் வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் மேக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.